அனைத்து பொதுமக்களுக்கும் ஆங்காங்கே இருக்கும் பொதுமக்கள் இந்த இடத்திற்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். நமது மத்திய பிரதேசத்தில் எங்கேம்மா இடமா வருஷம் விபி துரைசாமி ஐயா நம்ம தமிழகத்தில் நடைபெற சகோதரர்களே, ராசிபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு பரப்புரை செய்வதற்காக வந்திருக்கிற வரவேற்புரை நிகழ்த்துமாறு மாவட்டத்தினுடைய சரவணன் அவர்களை வரவேற்புரை நிகழ்த்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நடைபெற இருக்கின்ற தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கட்சி சார்பாக நம்முடைய ராசிபுரம் வேட்பாளர் அவர்களை நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் சார்பாக நம்முடைய மத்திய பிரதேசத்துடைய மரியாதைக்குரிய யாதவ் அவர்கள் அகில இந்திய செயலாளரும் தமிழகத்தினுடைய பொறுப்பாளரும் டாக்டர் அரவிந்த் மேனன் அவர்கள் வருகை வந்திருக்காங்க. அவர்களையும் இந்த சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றேன். நம்முடைய மாநில துணைத் தலைவரும் முன்னாள் துணை சபாநாயகமான விபி துரைசாமி அவர்கள் வந்திருக்காங்க. அவர்களையும் இந்த நேரத்தில் வருக வருக என்று வரவேற்று இந்த நீங்க வருகிற தேர்தலில் நம்முடைய ராசிபுரம் சட்டமன்றத்தின் சார்பாக அவர்களை வெற்றி பெற செய்யுமாறு கேட்டுக்கொண்டு இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி அங்கம் வகிக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய செயலாளர்களும் அமமுகவுடைய நிர்வாகிகளும் அதேபோல் ஐஜேக்கு அதேமாதிரி மக்கள் பாட்டாளி மக்கள் கட்சி அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களும் இங்க வந்திருக்காங்க. அவர்களையும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக இந்த நேரத்தில் உங்களை வருக என்று வரவேற்று அடுத்து நம்முடைய வெற்றி வேட்பாளர் எஸ்டி பிரேம்குமார் அவர்கள் உங்களுடைய வாக்கு சேகரிப்பார். அன்பார்ந்த ராசிபுர நகர பகுதி மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் மற்றும் நன்றிகள். ராசிபுர சட்டமன்ற தொகுதி மக்களுக்கு சேவை செய்திட எனக்கு இந்த அரிய வாய்ப்பை வழங்கிய எங்களுடைய மாநில தலைமைக்கும் தேசிய தலைமைக்கும் வருங்கால முதல்வர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அண்ணன் அவர்களுக்கும் அண்ணன் தினகரன் அண்ணன் அவர்களுக்கும் திரு ஜான் பாண்டியன் அண்ணன் அவர்களுக்கும் பச்சைமூர்த்தி அண்ணன் அவர்களுக்கும் இங்கே கூடியிருக்கின்ற அனைத்து பகுதி மக்கள் அனைவருக்கும் உங்கள் பொற்பாதம் தொட்டு வணங்கிக் கொள்கின்றேன். பாரதிய ஜனதா கட்சியில ஒரு சாதாரண ஒரு தொண்டனாக இருந்த என்னை மருத்துவ பிரிவினுடைய மாநில தலைவராக 2 முறை எனக்கு வாய்ப்பளித்து ராசிபுர சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளராக இங்கே என்னை இறக்கி எனக்காக வாக்கு சேகரிக்க வந்துள்ள மத்திய பிரதேசத்தினுடைய முதலமைச்சர் ஐயா திரு டாக்டர் மோகன் யாதவ் அவர்களை இங்கே உங்கள் முன்னால் வரவேற்கிறேன். தமிழ்நாட்டுடைய இணை அமைப்பாளராக இருக்கக்கூடிய என் மீது அக்கறையும் பாசமும் கொண்ட அண்ணன் அரவிந்த் மேனன்ஜி அவர்களை நான் உங்கள் மூலமாக அவர்கள் நான் வரவேற்க காத்திருக்கின்றேன். சகோதர சகோதரிகளே, கடந்த 25 நாட்களாக உங்களுக்கு நன்றாக தெரியும், ராசிபுர சட்டமன்ற தொகுதியில் நாங்கள் வாக்கு சேகரிக்க அனைத்து பகுதிக்கு நாங்கள் சென்றிருக்கின்றோம். இந்த முறை முதல் முறையாக ராசிபுரத்தில் தாமர சின்னத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி மூலமாக வந்து வாக்கு சேகரிச்சிட்டு இருந்தோம். ஒவ்வொரு பகுதி மக்களுக்கிடையே நாங்க போய் வாக்கு சேகரிக்கும் பொழுது அவர்கள் சொல்லுகின்ற குறை எல்லாம் கேட்கும் பொழுது ஒரு அடிப்படை வசதி கூட இந்த 5 வருட கால இந்த திமுக அரசு செய்யவில்லை. உங்களுக்கு துரோகம் இழைத்திருக்கு என்பதை நீங்க புரிந்து கொள்கின்றீர்கள். ஏன்னா கடும் வெயிலையும் தாண்டி இன்னைக்கு நீங்க இவ்வளவு பேர் வந்து எங்களை பார்க்க வந்திருக்கீங்க, நாங்க பேசுறதை கேட்க வந்திருக்கீங்கன்னா நிச்சயமாக ஒரு மாற்றம் தேவை என்ன உங்க மனசுல இருக்கிறது நாங்க தெரிந்து கொண்டிருக்கின்றோம்.
எல்லா பகுதி மக்களுக்கும் சென்றுகின்ற சொல்லுகின்ற நாங்கள் ஒரு விஷயம் என்னவென்றால், இந்த முறை நாங்கள் கொடுக்கின்ற ஒவ்வொரு வாக்குறுதியும் என்னவென்றால், ஒவ்வொரு தரப்பட்ட மக்கள், நம்மள மாதிரி பாமர மக்கள், கஷ்டப்படுற மக்களுக்கு தேவையான அனைத்து தேர்தல் அறிக்கையை இன்னைக்கு வருங்கால அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றார். இன்றைக்கு நம்முடைய போதை கலாச்சாரம் முக்கியமான விஷயமா நம்ம எடுத்துட்டு போயிருக்க பகுதி மக்கள் எல்லாருக்குமே, நம்ம குடும்பத்திலிருந்து ஒவ்வொரு சொந்தங்களை நம்ம இழந்துட்டு இருக்கிறோம். நம்மளுடைய இளைய தலைமுறைகள் ஒவ்வொருவரா நம்ம வீட்டிலிருந்து ஒவ்வொருத்தரையா நம்ம இழந்து கொண்டிருக்கிற காலம் இது. பாதுகாப்பற்ற இந்த தமிழ்நாடு இனி நீங்கள் வருகின்ற 23ஆம் தேதி முடிவு செய்ய வேண்டிய நாள். உங்களுக்கு பாதுகாப்பான ஒரு தமிழ்நாடு வேண்டும் என்றால், பாதுகாப்பான ஒரு இளைய தலைமுறை உருவாக வேண்டும் என்றால், மகிழ்ச்சியான ஒரு ராசிபுரம் சட்டமன்ற தொகுதியில் மக்களோட மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால், நீங்கள் 23ஆம் தேதி நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் தாமரை, தாமரை, தாமரை. ஒரு பகுதிக்கு நாங்க செல்லும் ஒரே ஒரு எடுத்துக்காட்டு மட்டும் சொல்லிக்கொண்டு ஐயா அவருக்கு நான் கொடுக்க போறேன். இல்ல, ஒரு தண்ணியும் ஒரு மின்சாரமும் கொடுக்க முடியாத ஒரு அரசாங்கம் இங்க ஆட்சியிலே இருக்கக்கூடாது. ஆகவே வரும் தேர்தலில் இவங்க முற்றிலுமா இங்கிருந்து ஆட்சி செய்யவே தகுதி இல்லாத இவர்களை நாம் புறக்கணிக்க வேண்டும். आज का समय ये बात मैं समझ सकता हूं, मेरी भाषा भले समझने में अभी आपको थोड़ी कठिनाई आ रही होगी, लेकिन मेरे और आपके मन का भाव एक है। माननीय प्रधानमंत्री के माध्यम से तमिल भाषा में डॉक्टर और इंजीनियर बन रहे हैं, इस भाषा को लगाने का काम भी हमारी पार्टी ने किया है। हमें इस बात का आनंद है। சகோதரர்களே, நான் சொல்வது உங்களுக்கு பல விஷயங்கள் புரியாம இருக்கலாம், ஆனா உங்களுக்கும் எனக்கும் உள்ள எண்ண ஓட்டங்கள் ஒன்றுதான். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சி மோடிஜி அவர்கள் தான் இன்ஜினியருக்கும் மற்ற கல்விகளும் தாய்மொழியிலேயே தமிழ்லயே படிக்கிறதுக்கான வசதி வாய்ப்பை ஏற்படுத்தி கொண்டுள்ளார்கள். और तो और भारतीय भाषाओं के बलबूते पर तमिल का मान बढ़ाते हुए भविष्य में आईएएस आईपीएस भी तमिल से पढ़ के बनते हैं। ये भी माननीय प्रधानमंत्री की बड़ी देन है। इतना ही नहीं, रेलवे स्टेशन पर अनाउंसमेंट भी तमिल भाषा में होता है। तमिल का आनंद ही कुछ और है। सच में इतनी मीठी और इतनी अच्छी भाषा है, ये दुनिया की सबसे अच्छी भाषा है। சகோதரர்களே, தமிழினுடைய முக்கியத்துவம் உலகெங்கும் எங்கு சென்றாலும் நம்மளுடைய பிரதமர் அவர்கள் போற்றி வருகிறார்கள். உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால், இந்த கல்வி இந்த படிப்புகள் மட்டுமில்லாம வரும் நாட்களில் இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற படிப்புகள் கூட தாய்மொழியிலேயே நம்ம எழுதுவதற்கு வசதி வாய்ப்பு ஏற்படுத்தியுள்ளார்கள். அதே போல விமானத்திலும் ரயிலிலும் கூட தமிழிலே அனௌன்ஸ்மெண்ட் வருவதற்கு ஏதுவாக வசதி வாய்ப்பை ஏற்படுத்தியுள்ளார்கள். मैं बोलने के लिए तो बहुत देर तक बोल सकता हूं, लेकिन आज आजादी के बाद पहली बार पार्लियामेंट बनी है, और पार्लियामेंट बनने के बाद अगर पार्लियामेंट का मान सम्मान बढ़ाने का काम किसी ने किया है तो यशस्वी प्रधानमंत्री ने सेंगोल की स्थापना के साथ किया है। कांग्रेस ने और किसी ने इस दिशा में ध्यान नहीं दिया। जोरदार ताली बजा करके अभिनंदन करें हमारे प्रधानमंत्री के तमिलनाडु के प्रेम के लिए। சகோதரர்களே, பிரதமர் அவர்கள் தமிழகத்தின் மீது எவ்வளவு பாசம் வைத்திருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு உதாரணம், சுதந்திர பிறகு இப்பொழுதுதான் புதிய பாராளுமன்ற வளாகம் கட்டப்பட்டுள்ளது. அதற்கு மேலும் மரியாதை செய்யும் விதமாக, மெருகூட்டும் விதமாக நம்மளுடைய செங்கோலை அங்கு நிறுவி அதற்கு மிகப்பெரிய ஒரு